அவங்களுடைய எரிவிசை ஏவுகணைகள், உற்பத்தி தளங்கள், சேமிப்பு கிடங்குகள் அதையெல்லாம் அழிச்சிட்டு தான் சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா அவையெல்லாம் அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அப்புறம் இந்த போர் எவ்வளவு செலவாகுது போது ஒரு நாளைக்கு 15,000 கோடி ரூபாய் செலவாகுது. இந்த அரசனுடைய முடிவு காலம் என்பது தொடங்கிவிட்டதாக தான் எனக்கு தோணுது. இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு அமெரிக்கர்கள் தந்திருக்கிற பேட்ரியட் மிசைலினுடைய இந்த 50 மாதங்களில் மொத்த எண்ணிக்கை 600. 803 பேட்ரியட் மிசைல்ஸை முதல் 3 நாளிலேயே அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள், செலவழித்து விட்டார்கள். ஒரு மாதத்துக்கு அவங்களால 65 பேட்ரியட் மிசைல்ஸ் தான் உருவாக்க முடியும். இந்த தகவலை எல்லாம் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்றார் நமக்கு. ஒரு அமெரிக்க தளத்தை ஒரு 3000-4000 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஏவுகணை இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தார், அமெரிக்காவை தாக்குற அளவுக்கு ஏவுகணை கூட அவங்க உருவாக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி 3000க்கு மேலே 3000 வரைக்கும் கூட போகும். அதுக்கு மேலே அவங்க 4000 எட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் எரிவிசை ஆற்றல் வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா அப்போ ட்ரம்ப் சொன்னதை நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆகிடும். நேட்டோ நாடுகள் இதில் ஏன் ஒரு தாக்கத்தை செலுத்தலை, ஏன் அவங்க முன் வரலைன்னு நினைக்கிறேன். போரை நிறுத்துறதுக்கான சக்தி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்தியாவுக்கு அந்த சொன்னீங்க சார், இந்த போர் சீக்கிரத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது. இது திடீர்னு ஒரு நாள் நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மெதுவாக குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சாவு வந்தாலும் இழப்பு வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்குது அப்படின்றது அது ஒரு சாதனை. ஆனால் அது என்ன சாதனை? வாழறது தானே சாதனை. மடிந்து போவது அது ஒரு பெரிய தியாகமாக இருக்கலாம். ஆனால் வாழணும், அதுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடுவிலான போர் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு முடிவுக்கு வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கடந்த சில நாட்கள் அப்டேட்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த போர் ஒரு முடிவை நோக்கி போகுதா, இல்லை இன்னொரு பெரிய போருக்கான ஒரு ஆபத்து மாதிரி தெரியுதா? இல்லை, இதை முடிவை எட்டிடுச்சுன்னு தான் தோணுது எனக்கு. நான் இந்த மாத கடைசியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் இந்த போர் முடிவுக்கு வந்துடும் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நேற்று அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த போரை நாங்கள் ஏறக்கட்டுறோம், வைண்டிங் டவுன், பல எங்களுடைய இராணுவ இலக்குகளை நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல சமிஞ்சைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை அமெரிக்காவுக்கு கூட கிடையாது. அதுதான். ஏன்னா எண்ணெயோட விலை நிறையா ஏறிட்டு இருக்கு. 53% ஒரு பேரலுடைய எண்ணெய் விலை கூடிடுச்சு. அமெரிக்க பயனாளிகள் அங்கே ஒரு 35 கோடி அமெரிக்கர்கள் இருக்காங்க. அத்தனை கோடி கார் இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் இந்த பெட்ரோலை, எண்ணெயை நம்பியிருப்பவர்கள். அங்கே ஒரு 20% அந்த எண்ணெயோட விலை உயர்ந்துருச்சு. அது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கான அவருடைய வேறு என்ன இலக்குகள் இருக்க முடியும்? அவங்களுடைய கடற்படையை அழிக்கணும். அதை ஏறக்குறைய பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய வான்வழி, வான்படை, அதையும் விமானப்படை, அதையும் ஓரளவுக்கு அழிச்சிட்டாருன்னு தோணுது. அவங்களுடைய எரிவிசை ஏவுகணைகள், உற்பத்தி தளங்கள், சேமிப்பு கிடங்குகள் அதையெல்லாம் அழிச்சிட்டு தான் சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா அவையெல்லாம் பூமிக்கு கீழே இருக்கிறது. அதை 5000 பவுண்டு, 2000க்கு மேலே கிலோகிராம் உள்ள ஒரு குண்டை போட்டு அதை பண்ணணும். அதை பண்ணதா சொல்கிறாரு. இது அவர் தரப்பில் இராணுவ இலக்குகளெல்லாம் பெருமளவில் அடைஞ்சிட்டோன்ட்டு அவர் நினச்சதை இன்னும் அவர் சாதிக்க முடியல. என்னென்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கே இருக்குது, அது பூமிக்கு கீழே இருக்குது. அதை ஒன்று அவர்கள் தரணும், இல்லை இவர் கையகப்படுத்தணும். இவர் அதை கைப்பற்றுவதற்கு அங்கே தரைப்படைகளை அனுப்பணும். அதை அனுப்புனா பெரிய சிக்கலாயிடும். ஏற்கனவே 13 அமெரிக்கர்கள் உயிரிழந்திருக்காங்க. மேலும் உயிரிழப்புகளை தாங்கக்கூடிய சக்தி எந்த அமெரிக்க அதிபருக்கும் இருக்குன்ட்டு எனக்கு தோணலை. அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அப்புறம் இந்த போர் எவ்வளவு செலவாகுது? ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பென்டகான் 6 நாள் போரை நடத்துவதற்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கொடுத்த தகவல் வச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 15,000 கோடி ரூபாய் செலவாகுது. அதனால் இந்த போரை யாரால் நடத்த முடியும்? அதனால் ஈரானியர்களாலையும் நடத்த முடியாது. அமெரிக்காவிலேயே இந்த போரை நடத்த முடியாதுன்னா ஈரானியர்களால் இன்னும் நடத்த முடியாது. ஆனால் எனக்கு எவ்வளோ வலிச்சாலும் உங்களுக்கும் வலிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் இந்த போரை நடத்துகிறாங்க. அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும். அவர்கள் வலிகளை தாங்கியே பழகியவர்கள். 47 ஆண்டுகளாக இந்த தருணத்தை அவர்கள் எதிர்நோக்கி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய துன்பம் அப்படின்ற பெரிய துன்பம் தான். அந்த மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இந்த அரசுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருக்குமானால் இன்டர்நெட்டெல்லாம் அவர்கள் மூட வேண்டிய அவசியம் இல்லை.
அங்கே இன்டர்நெட் கிடையாது. அதுக்கப்புறம் பல சோதனைகள். 3 பேரை நேற்று முந்தா நாள் ஒரு 3 பேரை முந்தா நாள் அதில் ஒரு 19 வயது மல்யுத்த வீரர் அவரை தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 இளைஞர்களுக்கு தரப்போகிறாங்க. இன்னும் சில இளைஞர்கள் இருக்கலாம். மிகப்பெரிய கெடுபடியாக அந்த ஆட்சியை நடத்த வேண்டியிருக்கிறது. பெரிய அடக்குமுறை ஆட்சியாகத்தான் அது இருக்குது. அதனால் இந்த ஆட்சியை அந்த மக்கள் தூக்கி எறிகிறதுன்றது அவர் இன்னொரு இலக்காக இருந்திருக்குமானால் அப்படி சொன்னார். முதல்ல இலக்குன்னு சொல்லலை, நீங்கள் ஆர்த்து எழுங்கள், நாங்கள் தாக்குதல் முடிஞ்ச பிறகுனாரு. அது இப்போ நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவேன்னாரு. அதையும் விட்டுட்டார். அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அது வழியாக யாருக்கு எண்ணம் வருதோ அவர்கள் தான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த யுரேனியம் கைப்பற்றுவதை இனிமேல் அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு அணுசக்தியாக மாறுவதற்கு நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன், அமெரிக்கா கண்காணிச்சுட்டே இருக்கோம், இதே மாதிரி அவர்கள் எதிர்ப்பை சம்பாதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க வந்து இப்போ அமெரிக்கா வந்து தலையை வெட்டிட்டா வந்து அப்புறம் ஆட்சி மாற்றம் கடைசியாக இதில் பண்ண மாதிரி வெனிசுலாவில் பண்ண மாதிரி வந்து பண்ணிட்டா உடனே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலான்னு ஒரு கணக்கு பண்ணதாக சொல்கிறாங்க வந்து. ஆனால் அது நடக்கலை வந்து. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல. அப்படிலாம் அவர் நினச்ச மாதிரி தெரியல. அவர் முதல் நாள் அப்படி சொன்னார் 6 ஏழுங்கள்ட்டு. அதுக்கப்புறம் மார்ச் 9 February 28 அப்படி சொன்னார். மார்ச் 9 வந்து அவர்கள் இந்த கொடுங்கோல் அரசை எதிர்த்து எழ முடியாதுன்றதுக்கான காரணம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அதை அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்னு நினச்சாரு. அவங்களுடைய அரசு வந்து கட்டுக்குலையாமல் இருக்குது. அவங்களுடைய இராணுவ அமைப்புகள் கட்டுக்குலையாமல் இருக்குது. உள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு பெரிய சிதைவு இல்லாமல் அது தொடர்ந்து இயங்குது. அவர்கள் இந்த அரசை கைவிட்டுட்டு மக்கள் மத்தியில் மக்கள் பக்கம் வந்தால் தான் இந்த அரசு விழும். அந்த நிலை வந்து வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசனுடைய முடிவு காலம் என்பது தொடங்கிவிட்டதாக தான் எனக்கு தோணுது. இது வந்து பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 47 ஆண்டுகள் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய அதிசயம். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை அரசு. அதில் நம்ம எந்த தயக்கமும் நமக்கு தேவையில்லை. ஜனவரியில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் அவர்கள் எப்படி அடக்குனார்கள்னு நீங்கள் பார்த்தபோதே தெரியும். அதனால் அவருக்கு அந்த மாதிரி நாம் தாக்கின உடனே அவர்கள் எழுந்துருவாங்க அப்படின்ற அவர் சொன்னார். அது மாதிரி நீங்கள் பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது, பயன்படுத்திக்கங்க, வேறு எந்த அதிபரும் செய்யாததை நான் செய்கிறேன்னு சொன்னார். அது ரெண்டுமே உண்மை தானே அவரை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ ஏற்கனவே இருந்த எதிர்ப்பு கூட இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. குறிப்பாக அந்த தாக்குதலில் வந்து நமக்கு தெரியாது. அங்கே உள்ளே போய் பார்த்து கொஞ்ச நாள் இருந்து மக்களோட பேசின பிறகு தான் தெரியும். எனக்கு இன்னைக்கு நியூயார்க்கர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இடதுசாரி இதழ், ட்ரம்ப்பால் எதுவுமே நல்லது செய்ய முடியாதுன்னு நினைக்கிற ஒரு இதழ், அந்த இதழ்லேயே அவர்கள் ஒரு பெரிய ஈரானில் நடப்பது என்னன்ட்டு ஒரு பெரிய கட்டுரை போட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில் வந்து அயத்தொல்லா காமனி மறைவுக்கு மகிழ்ச்சி தெரிவிப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னால் தான் என்ன நடக்கும்னு தெரியுமே. அதனால் நமக்கு தெரியாது. அது மாதிரி ட்ரம்ப் சொன்னார் வந்துட்டு ஈரானை வந்து நாங்கள் நினைச்சதை விட அது வலிமையான ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு. அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார், வளைகுடா நாடுகள் மீது அவர்கள் இப்படி தாக்குவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல, இட் கம்ஸ் as a சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். ஸோ அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி ஈராக்கில் வந்து ஈராக் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இப்படி லோக்கலில் இருக்கிற அமெரிக்க தளங்களை வந்து அவங்க வந்து தாக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அப்படின்னு அந்த படிப்பனையில் இருந்து தான் இவங்க வந்து அமெரிக்க தளங்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதானா? இல்லையே. ஏன்னா போன ஆண்டு நடந்த அந்த 12 நாள் தாக்குதல்லையே அல் உதைத் தளம், அமெரிக்க தளம், கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தளம், அதை தாக்கிட்டாங்களே. அதனால் அப்படியெல்லாம் அவர்கள் அமெரிக்க தளங்களை தாக்குவாங்கன்றது அவருக்கு தெரியும். அவர்கள் வளைகுடா நாடுகளுக்கு சொந்தமான சொத்துக்களை தாக்குவார்கள்னு அவர் எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி வந்து ஈரானோட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. வந்து எதிரிக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பலத்தை ஏற்படுத்தும். ஆமாம். ஸோ அந்த வகையில் அவங்க நோக்கம் நிறைவேறிக்குன்னு சொல்லலாமா? இல்லை, இந்த போரில் வந்து வெற்றி பெற்றவர்கள், முழுமையாக வெற்றி பெற்றவர்கள்னு யாரும் கிடையாது, அமெரிக்கர்கள் உட்பட. இந்த போரில் முழுமையாக தோற்றவர்களும் யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் ஈரானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் அவர்களுடைய இராணுவ ஆற்றல் பின்னுக்கு தள்ளப்பட்டுடுச்சு. அவர்கள் இந்த திரும்பி எழுந்து இதையெல்லாம் திருப்பி சீரமைக்கிறதுக்கு அவர்களுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அது அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி. அவர்கள் இறந்த கமனேயை அவர்களால் இன்னும் நல்லடக்கம் பண்ண முடியல. அமெரிக்கர்களோ அல்லது இஸ்ரேலியர்களோ அங்கு குழுமுகின்ற அவர்களுடைய இராணுவ தலைவர்களையோ அல்லது அரசு தலைவர்களையோ அவர்கள் கொண்டுடுவாங்கன்ற பயத்தில் இன்னும் நல்லடக்கம் பண்ணாத இருக்காங்க. இது அமெரிக்கர்களுக்கு வெற்றின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் அவங்க நியமித்த வாரிசாக வந்த அவருடைய 2வது மகன் இன்னும் வெளியிலேயே வரலை. அவர் எப்படி இருக்காருன்ற தகவல் கூட நமக்கு தெரியாது. அவருடைய படம் வரலை, அவருடைய குரலை கேட்கல. இதெல்லாம் அமெரிக்கர்களுடைய வெற்றி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இவர்கள் வந்து அவங்கள இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு ஒரு எண்ணெய் விலை ஏற்றத்தை, ஒரு பொருளாதார நெருக்கடியை, மற்ற நாடுகள் வெளிப்படையாக உங்களோடு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்கிற ஒரு நிலையை ஈரானியர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அது அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. எவ்வளவு வலி வந்தாலும், எவ்வளவு சாவு வந்தாலும், இழப்பு வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்குது அப்படின்றது அது ஒரு சாதனை. ஆனால் அது என்ன சாதனை? வாழறது தானே சாதனை. மடிந்து போவது வந்து பெரிய சாதனைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பெரிய தியாகமாக இருக்கலாம். ஆனால் வாழணும், அதுதான். அதற்கான வழிகளை அவர்கள் கண்டறியும். இப்போ கடந்த சில நாட்கள் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்னு என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக போர் யாரோட ஆதிக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? போர் அமெரிக்கர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அவர்களுக்கு இருக்கிற வான்வழி ஆற்றல், அவர்களுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, செல்வ வலிமை, அவர்களுக்கு இருக்கிற படையாற்றல், அவர்கள் பக்கம்தான் இந்த மொமெண்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அமெரிக்கர்கள் பக்கம்தான் இருக்குது. என்ன அவங்க $200 பில்லியன் இதுக்காக இடைக்கால நிதி ஒதுக்கீடுக்காக கேட்குறாங்க. ஏன்னா இராணுவ தளவாடங்களை மீண்டும் அவர்கள் அந்த சேமிப்பு இருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன். இவங்க அனுப்புகிற இந்த எரிவிசை ஏவுகணைகள், இவங்க அனுப்புகிற ட்ரோன்ஸ், இதை வந்து தடுக்கிறதுக்கு தடுப்பான் இன்டர்செப்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு பேட்ரியட் மிசைல் இன்டர்செப்டர்ஸ்ன்னு பேர். அது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 30 லட்சம் $40 லட்சம். இவங்க அனுப்புகிற அந்த எரிவிசை ஏவுகணை ஆகட்டும் அல்லது ட்ரோன் ஆகட்டும் வெறும் $15,000 $20,000. முதல் 3 நாள் போரில் மட்டும் 803 பேட்ரியட் மிசைல் இன்டர்செப்டர்ஸை அமெரிக்கர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 50வது மாதம் ரஷ்ய படையெடுப்பு யுக்ரைனில் தொடங்கி இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு அமெரிக்கர்கள் தந்திருக்கிற பேட்ரியட் மிசைலினுடைய இந்த 50 மாதங்களில் மொத்த எண்ணிக்கை 600. 803 பேட்ரியட் மிசைல்ஸை முதல் 3 நாளிலேயே அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள், செலவழித்து விட்டார்கள். ஒரு மாதத்துக்கு அவங்களால 65 பேட்ரியட் மிசைல்ஸ் தான் உருவாக்க முடியுமா? இந்த தகவலை எல்லாம் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்கிறார் நமக்கு. அதோட இஸ்ரேலோட நிலைமை என்ன நினைக்கிறீங்க சார்? இஸ்ரேலையும் நிறைய தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க, வந்து பதிலுக்கு இஸ்ரேலும் தாக்கிட்டு இருக்காங்க. இந்த போரில் இஸ்ரேல் அதிகமாக அவர்கள் வந்து இதை ஒரு வியூகமாக வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பிடிக்காத அவர்களுடைய பெரிய எதிரிகளாக இருப்பவர்களை படுகொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவர்களுடைய சிக்கல்கள்லாம் தீந்துரும் அப்படின்ட்டு. தீரலாம், அதிகமாக தீராமல் போவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அதற்கு பிறகு வருபவர் அதை விட ஒரு தீவிரவாதியாக இருக்கலாம் அல்லது கடினமான ஒரு நிலையை எடுப்பவராக இருக்கலாம். அது காலம்தான் சொல்லும். மற்றபடி 14 இஸ்ரேலியர்கள் இறந்துட்டாங்க. இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா அவர்கள் எவ்வளவு ஈரான் பலமிழந்திருக்கோ அவ்வளவு அவங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த போரில் அவங்க அமெரிக்கா அவர்களுக்கு துணை செய்ய வந்ததே அவர் நெத்தன்யாஹுவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அவங்க 2 பேருடைய கணிப்பில் ஈரான் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிற தருணம் இது. இப்போ நம்ம அடிச்சிட்டோம்னா இன்னும் பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்ச அந்த கணிப்பில் தான் அவர்கள் இந்த போரை தொடங்கினது. இந்த போரினுடைய உண்மையான யாருக்கு இந்த போர்னால் வெற்றி அப்படின்னா, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஒருத்தருக்கு, அவர் தான் அதிபர் புட்டின். அவருக்கு தான் இந்த போர் எவ்வளோ தொடர்ந்து நடக்குதோ அவ்வளோ வெற்றி அவருக்கு. ஏன்னா அவர் எண்ணெய் விற்பதற்கான பொருளாதார தடைகளை 1 மாதத்திற்கு அமெரிக்கர்கள் விலக்கி இருக்கிறார்கள். 1 மாதம் அவர் எண்ணெய் விற்றாலே $10 பில்லியன் அவருக்கு கிடைக்குமா? இப்போ 1 லட்சம் கோடி கிடைக்கும். பல மாதங்களோ இல்லை சில மாதங்களோ இந்த போர் நடந்தால் அவர் யுக்ரைன் மீது தொடுத்திருக்கிற போர் பல ஆண்டுகள் அவரால் நடத்த முடியுமா? இப்போ தொடர்ந்து இப்போ ஈரானை பற்றி சொல்லும்போது வர தகவல் என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஏவுகணையை விட்டுருக்காங்க. வந்து இது வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற ஏவுகணைகள் 2000-2500 கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்க தளத்தை ஒரு 3000-4000 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஏவுகணை இன்றைக்கி விட்டுருக்காங்க. வந்து எப்படி பார்க்குறீங்க? அவங்ககிட்ட இன்னும் பலமான ஏவுகணைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருந்தார், அமெரிக்காவை தாக்குற அளவுக்கு ஏவுகணை கூட அவங்க உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். 11,500 கிலோமீட்டர் தள்ளி தாக்குகிற ஒரு எரிவிசை ஏவுகணை அவர்கள் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அதை செய்கிறதுக்கு அவர்களுக்கு சில ஆண்டுகள் ஆகும்ன்றது தான் இராணுவ வல்லுநர்களுடைய கருத்து. 2500 கிலோமீட்டர் வரைக்கும் அவருடைய ஷாஹெத் எரிவிசை ஏவுகணை போகுன்றது அவர்கள் முன்னாடியே நிரூபிச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் சொல்கிறபடி 3000க்கு மேலே 3000 வரைக்கும் கூட போகும்.
அதுக்கு மேலே அவங்க 4000 எட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் எரிவிசை ஆற்றல் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ ட்ரம்ப் சொன்னதை நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆகிடும். அதனால் அவர்கள் அப்படி வைத்திருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது தான் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ட்ரம்ப் பேசுனதில் ஒரு உண்மை இருக்குன்ற மாதிரி, ஆமாப்பா கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்னு நினச்சிருவாங்க எல்லாரும். நேட்டோ நாடுகள் வந்து இதில் ஏன் ஒரு தாக்கத்தை செலுத்தலை, ஏன் அவங்க முன் வரலன்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள். அவங்களை கலந்துக்கிட்டு அவர் வந்து இந்த போரை தொடங்கலையே, அவர் தன்னிச்சையாக பண்ணார். அவருக்காக எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து இவர்களுடைய கழுத்தை நீட்டுவாங்க. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல அது முடியாதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த போர் வந்து இந்த போரினுடைய இலக்கோ இது எப்படி முடியும் என்பதோ போதுமான அளவு இதில் தெளிவில்லை அப்படின்ட்டு ஜெர்மனுடைய அதிபர் மெர்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்கார். அதுதான் உண்மையும் கூட. இவர் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இவருடைய இலக்கு வந்து அங்கே இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுறது அப்படின்னா அது ரகசியமாக அவர் வந்து ஒரு அதிரடி நடவடிக்கை மூலமாக எப்படி ஒசாமா பின் லாடனை அவர்கள் கொன்றார்களோ அது மாதிரி ஏதாவது தெரியாத பண்ணியிருக்கணும். அது ஆபத்தானது. அதில் அந்த அதிரடி நடவடிக்கையை அவர்களுக்கு பலனளித்திருக்கலாம் அல்லது அவர்கள் அதில் உயிரிழந்திருக்கலாம் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள். அதனால் நேட்டோ நாடுகள் அப்படி சொன்னதில் பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை. அதனால தான் அவர் வந்து அவர்களை கோழைகள்னு சொன்னார். நாங்கள் எவ்வளவோ உங்களுக்கு பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு பதிலுக்கு நீங்கள் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார். நாங்கள் அமெரிக்கா இல்லைன்னா நீங்கள்லாம் பூஜ்ஜியம் அப்படின்றதையும் சொன்னார். அவர் சொன்ன அத்தனையும் உண்மை. ஆனால் அவர்களை ஒரு வார்த்தைக்கு கூட அவர் கலந்து பேசலை. இன்றைக்கி அவருக்கு ஒரு துன்பம்ன உடனே அவர்களை அணுகிறார். அவர்கள் வந்து இவருடைய உதவிக்கு போனால் அவர்களுக்கு அதை விட பெரிய துன்பம் வந்துடும். அவர்கள் அது வேண்டான்னு நினைக்கிறாங்க. அவர்களும் என்ன மாதிரி இந்த போர் வெகு வேகமாக முடிவுக்கு வந்துடும், ஒரு வழியில் இல்லைனாலும் இன்னொரு வழியில் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ரெண்டாவது, இந்த சிக்கல் அவரை நெருக்கத்தான் அந்த போரை வேகமாக அவர் முடிவுக்கு கொண்டு வருவாருன்னு கூட அவர்கள் நினைக்கலாம். இதெல்லாம் பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். அது ஏன் நினைக்கிறீங்க? இப்போ முன்னாடி வந்து ஈராக் வார்லெலாம் கூட வந்து நேட்டோ நாடுகளில் கலந்து பேசி தான் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க வந்து அமெரிக்கா வந்து. பட் இப்போ வந்து கலந்து பேசாமல் அவங்களே தன்னிச்சா வாரில் இறங்கிட்டாங்க. இல்லை, நேட்டோ நாடுகள் எல்லாம் அப்போ கூட ஒத்துக்கலை. 2003 ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அவருக்கு உறுதுணையாக இருந்தது டோனி பிளேயர். அவர் டோனி பிளேயர்னு தான் நினைக்கிறேன். அவங்க அப்போ யூகே மட்டும்தான், இங்கிலாந்து மட்டும்தான் அவரோட பெரிய உறுதுணையாக இருந்துச்சு. எல்லா நேட்டோ நாடுகளும் அவங்களோட இல்லை. அதனால் அமெரிக்கர்கள் ஐநா பாதுகாப்பு சபைக்கு போய் ஒரு தீர்மானத்தை பெற்று அவர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த போரை நடத்தியிருந்தாங்கன்னா அதுக்கு உலகத்தினுடைய மொத்த ஆதரவும் இருந்திருக்கும். அப்படி இல்லை. ஒரு பொருளாதார பாதிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வார் வந்து என்ன விதமான ஒரு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, இன்னும் தொடர்ந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தொடர்ந்தால் ஒரு ரிசெஷன் வந்துடும், ஒரு பொருளாதார தொய்வு, மந்த நிலை வந்துடும். அதனால தான் இதை வேகமாக முடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இதனால் ஆயுதம் உற்பத்தி செய்பவர்களுக்கு வேணால் இதனால் ஏதேனும் லாபம் இருக்கலாம். மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார தடைகளை மீறி பொது சந்தையில் எண்ணெயை விற்கக்கூடிய நிலைமை இப்போ இன்றைக்கி ஈரான் மேலே இருக்க பொருளாதார தடைகளையே விலக்கிட்டார். அவங்க கூட எண்ணெயை பொது வழியில் விற்கலாம் ஏப்ரல் 19 வரைக்கும். அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியை இது உருவாக்கியிருக்கு. அதை அவர் சந்திக்கிறார். அதை அவரால் தாக்குப்பிடிக்க முடியல. அதனால தான் இப்படி இறங்கி வந்திருக்கார். இது ரொம்ப நாள் நீடித்ததுன்னா எல்லாருக்கும் துன்பம், பொருளாதார தொய்வு, ரிசெஷன் என்பது வந்துவிடும். அதுமாதிரி என்ன சொன்னார்னா, முதல்ல வந்து அந்த ஹார்முஸ் நீரிணையை வந்து நாங்கள் வந்து திறந்துருவோம் அப்படின்னு சொன்னார். வந்து கப்பல் படைகள்லாம் வருவோம்னு சொன்னார். வந்து ஏன் முடியலன்னு நினைக்கிறீங்க? முடியாது. ஏன்னா உயிரிழப்புகள் வரும். அதை தாங்கக்கூடிய வலிமை அவருக்கோ வேறு யாருக்கும் இல்லை. அவர் மிகைப்படுத்தி பேசுவது என்ன இன்னைக்கு புதுசாக? அமெரிக்காவில் எப்படி இருக்காங்க வந்து இந்த வாரம்? எல்லாரும் இந்த போரை பெரும்பான்மையானவர்கள் எதிர்க்கிறார்கள். அது மாதிரி ஈரான் சமீபத்தில் ஒரு தாக்குதல் வந்து அந்த கத்தாரில் வந்து அந்த LNG உற்பத்தி இதில் வந்து ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 17% வரைக்கும் அந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து குறிப்பாக இதில் வந்து இந்தியா அதிகம் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வருது. வந்து எந்த வகையில் இந்தியா கத்தார்லேருந்து நம்ம நிறையா வாயு வாங்குகிறோம். அவங்க ஷேல் கேஸ்ன்னு வச்சுருக்காங்க. நிறையா நம்ம அங்கேருந்து தருவிக்கிறோம். சவுதி அரேபியாவிலேருந்து தருவிக்கிறோம். அதனால் அங்கே இல்லைன்னா மற்ற இடங்கள் எவ்வளவோ இடங்கள் இருக்குது. நம்ம அல்ஜீரியாவிலேருந்து தருவிக்கலாம். பக்கத்தில் அது இருக்குது. அதனால் இங்கேருந்து தருவிக்கிறது நமக்கு எளிது, செலவுகள் குறைச்சல். இல்லைன்னா நம்ம அமெரிக்காவிலேருந்தும் வாங்குகிறோம், கனடாவிலேருந்து வாங்குகிறோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்க முடியும். கத்தார்லேருந்து வர்றது கொஞ்சம் குறையலாமே தவிர பெரிதாக அதனால் நம்ம பாதிக்கப்படுவோம்ட்டெல்லாம் கிடையாது. கத்தார்லேருந்து இல்லாமல் நீங்கள் சொல்ல மாதிரி வெவ்வேறு நாடுகளிலிருந்து வாங்குகிற நிலைமை வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இப்போவே வாங்க தொடங்கிட்டோம். அமெரிக்காவிலிருந்து நமக்கு இப்போ இயற்கை வாயுவோ சமையல் வாயு இதெல்லாம்
வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அது பல வாரங்கள் ஆகும், 6 வாரம் ஆகும் அங்கேருந்து வர்றதுக்கு. அதுதான் சிக்கல். ஸோ அது வரைக்கும் இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்கும்? இல்லை, அது வரைக்கும்லாம் இருக்காது. மற்ற இடங்கள்லாம் தான் வருது. இந்த ஹார்முஸ் நீரிணையில் வந்து முன்னாடி ஏறக்குறைய பாதி அது வழியாக நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 30% தான் வருது. ஸோ அப்படி வரும்போது இன்னும் விலைகள் கூட வாய்ப்பு? விலைகள் ஏற்கனவே கொஞ்சம் கூடி இருக்குல்ல. பெட்ரோல் கிட்டத்தட்ட 150 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. வரலாம், ஆனால் இந்த தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் இந்தியர்கள் நிறைய வேலை பார்க்குறாங்க வந்து. ஸோ அவங்களுக்கு இந்த போர் எந்த அளவுக்கு ஒரு சவால்? இல்லை, அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அவர்கள் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கணுன்ட்டு பல பேருக்கு அந்த மாதிரி இந்த நாட்டு அரசுகள் சொல்லியிருக்கிறதா கேள்விப்படுறேன். இது போர் முடிகிற வரைக்கும் எல்லாருக்குமே பெரிய அப்போ தான் நிம்மதி பெருமிச்சு விட முடியும். போரை நிறுத்துறதுக்கான சக்தி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அதை சிலர் மறுத்தாங்க, இல்லை வாய்ப்பு இல்லைன்னாங்க. நீங்கள் யார் என்ன நினைக்கிறீங்க வந்து? இல்லை, இந்தியாவுக்கு அந்த ஆற்றல்லாம் இருக்கிறதா நான் நினைக்கல. நம்ம 2 பேருக்கும் நட்பு நாடுகள். இந்த போரை நிறுத்தக்கூடிய ஆற்றல், இந்த போரை தொடுத்த இந்த 3 பேருக்கும், இந்த 2 அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்கள் அவங்க 2 பேருக்கும், ஈரானுக்கும் உண்டு. அவங்க மட்டும்தான் அவங்கள அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு வந்து 2 பக்கமும் பேசக்கூடிய ஒரே இடத்துல இருந்த ஒரு நாடு ஒமான். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அவங்களே தோற்று போன இடம் இது. அதனால் நாம் எங்கே இருக்கோம் அதில்? அப்படி இல்லை. 22 கப்பல்கள் நமது அங்கே சிக்கிட்டு இருக்கு. அதை இன்னும் நம்மளால் விடுவிக்க முடியல. 2 கப்பலை தான் விடுவிச்சிருக்கோம். அது வந்து இந்தியாவோட அந்த வெளியுறவு கொள்கைகளில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற விமர்சனமும் ஏற்பட்டிருக்கு வந்து. நம்ம ஏற்கனவே வந்து இஸ்ரேலை விட ஈரானுக்கு தான் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தோம், இப்போ நம்ம இஸ்ரேல் சார்பு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. நடைமுறைவாதியாக ஒவ்வொரு நாடும் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நாம் வந்து அணிசேரா கொள்கைன்ட்டு நேரு காலத்துலேயும் இந்திரா காந்தி காலத்துலேயும் 90 வரைக்கும் அந்த கொள்கையை கடைப்பிடித்தோம். அப்போ கூட நாம் கொஞ்சம் சோவியத் யூனியன், ரஷ்யா பக்கம்தான் கொஞ்சம் சாஞ்சிருந்தோம். ரஷ்யர்கள் ஹங்கேரியில் படையெடுத்து 1956 அவர்கள் படையெடுத்து சென்ற பொழுது நாம் அதை கண்டிக்கவில்லை. அதே மாதிரி 68 அப்போது ஒன்றாக இருந்த செக்கோஸ்லோவாக்கியா, இன்று செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியான்ட்டு 2 நாடுகள், அது மேலே சோவியத் துருப்புகள் படையெடுத்த போதும் நாம் கண்டிக்கலை. நாம் என்ன அணிசேரா கொள்கை? அதே மாதிரி வியட்நாமில் அமெரிக்க படையெடுப்பை வன்மையாக கண்டித்தோம். நாம் ஏன் அந்த மாதிரி நிலையெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் அமெரிக்கா ஆளுகையில் மிக நெருக்கமாக இருந்த, அதன் கீழ் இருந்த நேரம். அதனால் நம்முடைய வெளியுறவு கொள்கை பாகிஸ்தானுக்கு நேர் எதிராக இருக்கணும். அதனால் அப்படி இருந்தோம். 90 இந்த 2 துருவ உலகம்ட்டு இருந்துச்சு இல்லையா? சோவியத் யூனியன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அமெரிக்கா. இந்த நிலை தளர்ந்தது. ஒரு துருவ உலகமாக அது மாறுச்சு, ஒரு வல்லரசு உலகமாக அது மாறுச்சு, அமெரிக்கா மட்டும்தான்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி பயங்கரவாதம் தலை தூக்க தொடங்கிய நேரம். அமெரிக்காவில் கிளின்டன் அவரும் ஆட்சிக்கு வர நேரம். அவர் இந்தியா மீது ஒரு பார்வையை செலுத்துகிறார். அதற்கு பிறகு நமக்கும் அவர்களுக்கும் ஒரு புதிதான ஒரு நல்லுறவு வந்துச்சு. 92 இஸ்ரேலை முதன்முறையாக மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசு கீழ் நாம் அவர்களோடு உறவு தொடுத்தோம். அந்த உறவை நாம் பல காரணங்களால் கெட்டிப்படுத்திக்கிட்டே வந்திருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். அமெரிக்கர்களோடவும் நமக்கு இருக்க உறவு தொடர்ந்து கெட்டிப்பட்டுட்டே வந்துச்சு. அதுதான் நிலைமை. எப்போவுமே நாம் இஸ்ரேலுக்கு பிரதமர் போனது, இந்த போர் அதுக்கப்புறம் 2 நாளில் நடந்தது, இதையெல்லாம் சில பேர் வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். நான் அப்படி நினைக்கல. இந்த பிரதமருடைய வருகை, பிரதமருடைய பயணம் இதெல்லாம் பல மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டிருது. அதை ஒத்தி போட்டோம்னா அது திருப்பி பல மாதங்கள் ஆகிடும். அந்த உறவை நாம் முக்கியமாக நினைக்கிறோம், அவர்கள் நம்முடைய உறவை நினைக்கிறாங்க. அதனால் அது நடந்துச்சு. இஸ்ரேலியர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை இஸ்ரேலிய அரசு நாம் பெரிய அளவில் கண்டிக்கலாம். நாம் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் படையெடுத்த பொழுது கூட நம்ம கண்டிக்கலை. அதுக்கு இந்திரா காந்தி சொன்னாங்க 82 79 அந்த படையெடுப்பு நடந்துச்சு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் பேசும்போது சொன்னாங்க, அப்படி கண்டிப்பதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் இதை வந்து நாங்கள் விரும்பலை, இந்த படையெடுப்பை. அந்த அளவுக்கு தான் மென்மையாக தான் அவர்கள் கண்டித்தார்கள். நாம் இங்கே பலஸ்தீனத்திற்கு ஒரு முழு நாட்டுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு தூதரகத்தையும் நாம் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம ரொம்ப நடைமுறையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறோம். நம்ம
ஒவ்வொரு முறையும் கண்டிப்பதும் ஒவ்வொரு முறையும் கண்டனம் தெரிவிப்பதும் உலகமே வாய்மூடி இருக்குது. அரபு நாடுகளே வந்து பெரிதாக கண்டிக்கலை. நேற்று தான் முதல்ல சிரியா மீது இஸ்ரேல் தொடுத்த தாக்குதலை எதிர்த்து அவர்கள் கூட்டறிக்கை விட்டிருக்காங்க. அதனால் நம்ம ரொம்ப நடைமுறையை பின்பற்றி நம்முடைய நலனை கருத்தில் கொண்டு நம்ம செயல்படுறோம். இன்னொரு தகவல் வருது, இந்த போர் தொடர்ந்ததுன்னா வந்து தைவானை வந்து சீனா ஆக்கிரமிக்கலாம், அது நடக்கலாம், என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி நடந்ததுன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ஆங்கிள் இருந்து அது என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. இப்போது யுக்ரைனில் 5ல் 1 பங்கை பிடிச்சிருக்காரு இவர் ரஷ்யாவுடைய அதிபர். என்ன நடந்துருச்சு? உலகம் ஏற்றுக்கும். ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே 49க்கு முன்னாடி. இல்லை, அது நான் ஒரு இந்தியாவோட பார்வையிலேருந்து நமக்கு ஒரு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா? இல்லை, நாம் அதை எப்படி பலம்னு சொல்ல போகிறோம்? அப்போவும் நாம் வந்து இப்படி இது வந்து ஒரு இணக்கத்தோடு நடந்திருக்கணும், இப்படி வன்முறையை பயன்படுத்தி படையெடுப்பாக நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கான செயல்களில் சீனா இறங்குற மாதிரி தெரியுதா? சீனா எப்போதுமே தாய்வான் தனது அப்படின்றது ஒவ்வொரு சொல்லாத நாளே கிடையாது. அதற்கான முயற்சிகளில் அது இறங்குதா இல்லையான்றது சரியாக நமக்கு தெரியாது. ஆனால் அதால் நினச்சா ஒரு நொடியில் தாய்வானை தனதாக்கி கொள்ள முடியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் மேற்குலக நாடுகள்லேருந்து வரும். அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அதை எல்லாரும் பழித்து பேசுவார்கள், அதை ஒதுக்கிடுவாங்க. அதையெல்லாம் தாங்கக்கூடிய இடத்தில் அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவாக அமையும். அது ஒரு பெரிய பகாசுர பசியோடு உலகத்தை வெற்றி கொள்ளும் வேட்கையோடு சீனா உருவாகி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு திசை மாறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். அதனால் அதை விட ஒரு பெரிய இலக்கு நோக்கி அது போயிட்டுருக்கு. தாய்வான் அவர்களை கொண்டு வந்து இவங்களோட இணைச்சிக்கிறதுனால பெரிய அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயமும், இந்த வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து அது போவதனால் அது அடையக்கூடிய உயரத்தையும் எண்ணி பார்த்து அவர்கள் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வதாக நினைக்கிறேன். இறுதியாக நீங்கள் யார்கிட்டே சொன்னீங்க சார், இந்த போர் சீக்கிரத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. வந்து இது திடீர்னு ஒரு நாள் நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மெதுவாக குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திடீர்னு தான் நிற்கும்னு நினைக்கிறேன். எப்படி நடக்கலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி நம்ம 4 நாளில் போர் பாகிஸ்தானோட நடந்துட்டு இருந்தபோது நாம் தொடர்ந்து இன்னும் ஒரு 10 நாள் நடக்கும்ட்டு நானே கூட நினச்சேன். திடீர்னு ட்ரம்ப் வந்து தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சார் பாருங்க. அந்த மாதிரி அவரே அவருடைய வலைப்பதிவில் ட்ரூத் சோஷியலில் நான் நம்முடைய படைகள் நம்முடைய தாக்குதலை நிறுத்துமாறு நான் ஆணையிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி தான் நினைக்கிறேன் நான். அது மாதிரி சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அமெரிக்கா அந்த போல இறங்கிட்டாங்களே தவிர வெளியேற வழி தெரியாமல் அப்படிலாம் அவங்க என்ன மாட்டிக்கிட்டாங்க? அவங்க அங்கே தரைப்படை இருந்தால் தானே மாட்டிக்கிட்டு தான் சொல்ல முடியும். வான்வழி தாக்குதல் பண்ணுறாங்க. இல்லை, எப்படி இதை நிறுத்தலாம்? அது எப்படி ஒரு வெற்றின்னு அறிவிச்சு நிறுத்தலாம்? 4-5 வாரம் அவர் தான் சொல்லிட்டாரே. முதல்ல அவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதியே நாங்கள் வென்று விட்டோம், பல இலக்குகளை தொட்டு விட்டோம்னு சொல்லிட்டாரே. மார்ச் 9லேருந்து இன்னைக்கு மார்ச் 20ஆ 21ஆ இன்னைக்கு வரைக்கும் அதை தானே சொல்லிட்டு இருக்கார். அதனால் அவர் அது வெளியில் போகிறதுக்கான முகாந்திரத்தை, அதற்கான ஒரு பின்னணியை அவர் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கார்.